ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆஃப்டர் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ நேற்றுக்கு ஈவினிங்லேருந்தே அந்த இன்டர்வியூ தான் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது. ஸோ ட்விட்டரில் நீங்கள் போனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆன்லைன் இன்டர்வியூ பற்றி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ரஜினி சார் படத்தை பார்த்துட்டார். இதை நான் ஏற்கனவே நேற்று நான் சொல்லிட்டேன், ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை நொல்லன்னாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர் வாயால் சொல்லிட்டார், ரஜினி சார் படத்தை பார்த்துட்டார். படத்தை பார்த்தோன்னே என்னை வந்து ஹக் பண்ணார். ஹக் பண்ணிவிட்டு படம் சூப்பராக இருக்குது, இது இன்னொன்று ஒரு தளபதி அப்படின்ற மாரி அவர் சொன்னார். எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ரிலீஃப் வந்தது. ரொம்ப மாதம் கழித்து நேற்று இரவு, அதாவது ரஜினி சார் சொன்ன அந்த இரவு தான் நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் என்ன மாதிரி ஆக்டர்னா, அவருக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் வேணாலும் கொடுக்கலாம், என்ன மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படம் கூட நீங்கள் எடுக்கலாம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட் வேணாலும் அவர் வச்சு படம் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அ ஆக்டர், ஹீ இஸ் ஜஸ்ட் மோர் தென் எ லார்ஜர் தென் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் முக்கியமான விஷயம், படத்தோடைய அந்த ட்ரெய்லர். ஸோ நான் வந்து நடுவில் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் டீசர்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ படத்துக்கு வந்து டேரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடின்னு இருக்கு. எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை. படத்தோடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதாக அவர் அஃபிஷியலாகவே இப்போ சொல்லிட்டார். ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரெய்லர் வரப்போகிறது வந்து லோகேஷ் கனகராஜ் வாயாலே நம்ம கேட்டுட்டோம், கண்டிப்பாக வரப்போகுது. இதற்கு இடைப்பட்ட கேப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் ட்ராக் வரும்னு நினைக்கிறேன், தேர்ட் சிங்கிள் ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்குது. இந்த 2 வார கேப்பில் அவங்க எதை ஃபில்லப் பண்ணுவாங்கனாக்கா இன்னொன்று ஒரு தேர்ட் சிங்கிள் வச்சு தான் அவங்க ஃபில்லப் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்.